இலங்கையிலேருந்து நிந்த ஊர்லேருந்து கேட்குறாங்க. அவங்க பேர் என்னங்கிறத போடலை, ஊரை மட்டும் போட்டிருக்கிறாங்க. நான் இலங்கையில் நேரில் சந்தித்திருக்கிறோம். நான் என்ன இலங்கை போயிருக்கும்போது சந்தித்ததாக சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் யாராலும் பெறப்படவும் இல்லை, நான் யாரையும் பெறவும் இல்லை என்று சொல்கிறான். அப்படியானால் அல்லாஹ் யாராலும் பெறப்படவில்லை என்று சொன்னால் அதை தாண்டி என்ன உள்ளது? அல்லாஹ் எப்படி தோன்றியிருப்பான் என்பதை சிந்திக்கிற அறிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்களே. அப்படியானால் இதையெல்லாம் வைத்து சிந்திக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது? இஸ்லாம் மனிதர்களை ஒரு அளவோடு தான் அறிவை பயன்படுத்த சொல்கிறதா? அதற்கு மேல் சிந்திக்க சொல்லவில்லையா? இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது வெறும் படைப்புகளை மாத்திரமே வைத்து இறைவனை அறிவது சிறந்ததாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னென்னு கேட்டால், அல்லாஹ் யார் படைச்சா அப்படின்னு ஏன் சிந்திக்க விட மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் யாராலும் பெறலை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அப்படின்னு அப்படி அல்லாஹ் பற்றி சொல்லப்படுது. ஏன் அப்படி சிந்திச்சா என்ன? அல்லாஹ் படைச்சது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன? அப்படி சிந்திச்சா என்ன? அப்போ வந்து அறிவை சிந்தனையை மட்டுப்படுத்துதான்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்தனையை மட்டுப்படுத்தவே இல்லை இஸ்லாம். ஆனால் தேவையில்லாத வரட்டு சிந்தனைகளை அதை தவிர்க்க சொல்கிறது. சிந்தனைன்னா நேர்மையாகவும் கரெக்டாகவும் உங்களுடைய அறிவை மேம்படுத்துகிற வகையிலையும் பல விஷயங்களை கண்டறிகிற வகையிலையும் அந்த சிந்தனை இருக்கணுமே தவிர, ஒன்றுக்கும் வாய்ப்பே இல்லாத முட்டாள்தனமான சிந்தனைகளை கொண்டாட சொல்லுது. அதை மூடி அப்படியான ஒரு சிந்தனையில் என்ன இருக்குது? சில கேள்விகள் வரும், அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கு பதிலே கண்டறிய முடியாதுன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போய் அப்படின்னு அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். சுற்றி வரக்கூடிய கேள்விகளை சுற்றிக்கிட்டே நின்னோம்னா விடையே கிடைக்காம போயிடும். அப்போது அந்த மாதிரி கேள்விகளை நம்ம நின்று சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லாஹ் படைச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோமே. இது மார்க் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? மனுஷன் இதை படைச்சது யார், அதை படைச்சது யார் அப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு கடைசியில் ஷைத்தான் என்ன பண்ணிடுறான்னா, அப்படின்னா அல்லாஹ் படைச்சது யார் அப்படின்னு ஒன்று நிப்பாட்டிடுவான். அப்படியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா அல்லாஹ் மேலே நம்பிக்கை ஒன்று ஆமன்து பில்லாஹ் சொல்லிட்டு நவுண்டுருங்க. ஏன்னா அல்லாஹ் படைச்சது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது ஒரு குஃப்ரில் ஷிர்கில் கொண்டு போய் விடுது. அல்லாஹ் படைக்கப்பட்ட ஒருத்தன் ஆயிருந்தான். படைக்கப்பட்ட ஒருத்தன்னா படைக்கப்பட்டவன் அப்படின்னா மற்றவங்களாம் அப்படி தானே வணங்குறாங்க. கடவுளரை பற்றி நம்புகிற பொழுது கடவுளுக்கு அப்பாங்கிறாங்க, கடவுளுக்கு புள்ளங்கிறாங்க, கடவுளுக்கு மாமங்கிறாங்க, கடவுளுக்கு மச்சாங்கிறாங்க. அவன் கடவுளை வந்து நம்மை போன்ற ஒரு சராசரி மனிதர்களை போல கற்பனை பண்ணுறாங்க. இப்போ அல்லாவுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ அல்லாஹ் படைக்கப்பட்ட பொருள் ஆயிடுறான்ல. படைக்கப்பட்ட பொருள் எப்படி படைப்புக்குரிய படைத்தவனாக மாற முடியும்? படைத்தவன் வேறு, படைக்கப்பட்டவைகள் வேறு, ரெண்டும் ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் அதில் சிந்திக்கிறீன்னு வச்சுக்குவோம், அப்போ நீங்கள் கடவுளை பற்றியும் சிந்திக்கலன்னு அர்த்தமாயிடும். இப்போ அவனை படைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், கடவுள் என்ற இடத்துல இருக்கிறவன் படைக்கப்படாதவனாக இருந்தால்தான் கடவுள். படைக்கப்பட்டதாக இருந்தால் கடவுள் இல்லை, உற்பத்தியாளன் இல்லை, அது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் என்கிற பட்டியலுக்குள்ளே வந்துடும். அப்போ இல்லவே இல்லாத ஒன்றை தேடினால் இல்லை, அப்படி ஒன்றே இல்லை அப்படின்னு 100% நம்பினா மட்டும்தான் அது இறைவன். அவனுக்கு மேலே ஒன்று இல்லைன்னு யாரை நம்புறீங்களோ அவன் தான் இறைவன். அவனுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு நம்பினா அதுதான் இறைவன். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குன்னு நம்பினா அதுதான் இறைவன். அதுக்கு மேலே இன்னொரு அதான் எதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையோ அதான் இறைவன். அப்போ நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு போனால் அதான் இறைவன், அதை இறைவன் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்போ கடைசியில் எங்கே போய் ஒரு இடத்துல முடியுதில்ல, அதான் ஆதின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹ் அவனுக்கு பேர் வச்சுருக்கா அல்ல அவ்வல், ஆரம்பமானவன். ஆரம்பம்னா அங்கேருந்து நான் ஸ்டார்டிங், அதுக்கு முன்னாடி பாயிண்டே இல்லைன்னு அர்த்தம். ஆரம்பம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தி ஒன்றும் இல்லைன்றதான அர்த்தம். அப்போ அப்படித்தான் நாம் சிந்திக்கணும். இந்த சிந்தனையை இந்த இடத்துல நிப்பாட்டு என்று சொல்வதற்கான காரணம் அறிவை குறைச்சி பயன்படுத்து என்பதற்காக வேண்டிய அல்ல. உன் அறிவை முறைப்படுத்து, தேவையான இடங்களை பயன்படுத்து. தேவையில்லாமல் விடை கண்டுபிடிக்க முடியாத, இல்லவே இல்லாத விடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னால் கூட விடை இருக்கு, கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம் வரும். அப்படி கூட இல்லை, விடையே இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு படைப்பாளனே இல்லை, இல்லாத ஒன்று தேடுறிய என்கிற வகையில் தேவையில்லாமல் சிந்தனைங்கிற பேரில் உன் காலத்தையும் நேரத்தையும் அறிவையும் வீணாக்காத என்று சொல்லி நம்மை முறைப்படுத்துகிற வேலையை தான் இதன் வழியாக மார்க்கம் நமக்கு செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் நமக்கு ஒரு சின்ன எல்லை போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடம் என்னென்னு கேட்டால், நம்ம மனிதர்கள் அவங்களுடைய காரியங்களுக்கு அவர்கள் தண்டனை பெறுவார்கள் அல்லது நற்கூலி பெறுவார்கள். யார் ஒரு சின்ன நல்ல அமல் செஞ்சாலும் அதுக்குரிய நல்ல கூலியும் கிடைக்கும், ஒரு தீய அமல் செஞ்சாலும் அதுக்குரிய தண்டனையும் கிடைக்கும். இது ஓகே. அதெல்லாமல் மார்க்கம் இன்னும் என்ன சொல்லுது? மனுஷன் செய்கிற எல்லா காரியமும் அவன் மேலே எழுதப்பட்ட விதியின் அடிப்படையில் தான் செய்கிறான். அது மாதிரி எழுதப்பட்டதை தான் நடைமுறைப்படுத்துகிறானே தவிர வேற ஒன்றும் இல்லை என்னும் சொல்லுகிறது.
இப்போ இந்த விதியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கமான ஒரு குழப்பம் நமக்கு உண்டாகும். என்ன குழப்பம் உண்டாகும் அப்படின்னு கேட்டால், இறைவனுடைய விதியின் அடிப்படையில் தான் இவர் இப்படி இருக்கார், இந்த காரியத்தை செஞ்சார், இந்த தப்பை செஞ்சார், இல்லை நல்லது செஞ்சார். இந்த நல்லது செஞ்சதுக்கு இவர் காரணம் இல்லை, இறைவன் தான் காரணம். இவர் செஞ்ச தீயதுக்கு இவர் காரணம் இல்லை, இறைவன் தான் காரணம். அப்போ இறைவன் தான் காரணம்னு சொன்னால், இறைவன் அவன் மேலே ஒரு விதியை உண்டாக்கிட்டு, நீ தப்பு செஞ்சே நீ ஏன் அவனை தண்டிக்கிறான், அது தண்டிக்கிற நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, விதி சம்பந்தமான கேள்வி. இந்த கேள்வியில் நீங்கள் உலகத்தில் என்ன தலைகீழாக நின்று சிந்திச்சாலும் இதில் 100% திருப்திகரமான ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு பதிலை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் பொய் ஒன்று, எல்லாம் அல்லாவுடைய நாட்டப்படி நடக்குது, நடந்து முடிஞ்ச எல்லாம் அல்லாவுடைய விதி அப்படின்னு நிப்பாட்டிடு. அதுக்கு மேலே நீ கேள்வி கேட்க ஆரம்பித்தா, இவன் செஞ்சதுக்காக சொர்க்கமா அல்லது இறைவனை செய்ய வச்சுட்டு இவனுக்கு சொர்க்கம் கொடுத்தானா, இவன் செஞ்சதுக்காக நரகமா அல்லது இறைவனை செய்ய வச்சுட்டு இவனை நரகத்தில் போடுதானா, இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களால் உலகத்தில் எத்தனை ஆராய்ச்சி பண்ணாலும் முடிவுக்கு வர முடியாது. இதை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கிளியர் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. இதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை தருகிற வகையில் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எந்த வகையில் இந்த விதி நம்பிக்கையை பயன்படுத்தினா நமக்கு நன்மை தருமோ அந்த ரூட்டில் நம்மளை திருப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மார்க்கை ஏற்படுத்தி தருகிறது. அதனால் மார்க்கம் பொதுவாக மற்ற எல்லாவற்றையும் சிந்திங்க, ஓப்பனாக சிந்திங்க, இன்னும் ஆழமாக சிந்திங்க, புதுசு புதுசாக எல்லா விஷயத்துலையும் மேலும் மேலும் ஆய்வு பண்ண சிந்திக்க சிந்திக்க கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மேலே யாருன்னு கேட்டால் கண்டுபிடிக்க ஒன்றும் இல்லை, ஏன்னா இல்லாத ஒன்று போட்டு யோசிக்கிற, விதியின் அடிப்படையிலா மனிதனுடைய செயலின் அடிப்படையிலா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தா இப்படியும் சிலது சொல்லுது அப்படியும் சிலது சொல்லுது, உனக்கு அதில் தெளிவில்லை, முடிவுக்கு வரவே வர முடியாது என்று சொல்லப்படுகிற இந்த 2 கட்டங்களை தவிர மற்ற எந்த இடத்துலையும் இஸ்லாம் சிந்தனையை நிறுத்திக்க குறைச்சிக்க என்று நமக்கு கட்டளை பிறப்பிக்கவே இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்.